ஹாய் விவஸ், சனிக்கிழமை நடந்த ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையே நடந்த ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா வேர்ல்டு கப்பை வின் பண்ணி 18 ஆண்டுகளுக்கு பிறகு சாதனை படைச்சிருக்காங்க. இதை நாடு முழுவதும் உள்ள மக்கள் பட்டாசு வெடிச்சும் இனிப்புகள் வழங்கியும் சந்தோஷமாக கொண்டாடினாங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயராக நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதில் 11 பிளேயருக்கும் பங்கு இருக்குங்க. ஆனால் ஃபைனல் மேட்ச்சில் வின் பண்ணதுக்கு 4 பிளேயர்கள் மிக முக்கிய காரணம். ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, ஹர்திக் பாண்டியா. இந்த 4 பிளேயரும் மிக முக்கிய காரணம். எதனாலன்னு சொல்கிறேங்க. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் எல்லாருமே முதல்ல அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் விராட் கோலி நிதானமாக 59 பாலுக்கு 76 ரன் அடிச்சாருங்க. இதில் 6 4ம் 2 6ரும் அடங்கும். ஆப்போசிட் சைடில் விளையாடின அக்ஷர் பட்டேலை அடிக்க சொல்லிட்டு இவர் பொறுமையாக விளையாடினார். அக்ஷர் பட்டேல் 31 பாலுக்கு 47 ரன்னும் அடித்தார். இதில் 4 6ரும் 1 4ரும் அடங்கும். நம்ம கிங் கோலி வேர்ல்டு கப் சீரியஸ் ஃபுல்லாக சரியாக விளையாடனாலும் ஃபைனலில் தரமாக விளையாடி இந்தியாவை வின் பண்ண வச்சுருக்காரு. அதேமாரி போலரில் போராவும் ஹர்திக் பாண்டியாவும் கலக்கி போட்டிருப்பாங்க. போரா 4 ஓவருக்கு 18 ரன் கொடுத்து 2 விக்கெட்டும், ஹர்திக் பாண்டியா 3 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்து 3 முக்கியமான விக்கெட்டையும் வீழ்த்திருப்பாருங்க. ஒரு கட்டத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிற மாரி வந்துடுவாங்க. அக்ஷர் பட்டேலோட ஒரே ஓவரில் 3 6ரும் 1 4ரும் அடித்து ஒரே ஓவரில் 24 ரன் அடிச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 பாலுக்கு 30 ரன் தான் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ தான் பும்ரா கையில் ரோஹித் சர்மா பாலை கொடுப்பாரு. அங்கே தாங்க பும்ரா தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டுவார். பும்ராவோட ஓவரை கிராஸனே தடவி தாங்க ஆடின்னு இருப்பாங்க. அந்த ஓவர் மட்டும் 3 ரன்னோ 4 ரன்னோ தான் போகும். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கிட்ட பாலை கொடுப்பாரு. பும்ரா ஓவரில் ரன்னு வராத்தால ஹர்திக் பாண்டியா ஓவரை அடிக்க போய் கேட்ச் ஆகிடுங்க. அங்கே தாங்க இந்தியாவுக்கு திருப்பு முனையே. அதிலிருந்து இந்தியா நல்லா டஃப்பாக போலிங் போட்டு ரன்னு கொடுக்காம மேட்சை இந்தியா பக்கம் திருப்பிடுவாங்க. மறுபடியும் ஹர்திக் பாண்டியா போலிங் போட வருவாருங்க. அதை மில்லர் சிக்ஸர் அடிக்க தூக்கி அடிப்பார். அதில் 6 லைனில் சூரியகுமார் யாதவ் சூப்பராக கேட்ச் எடுப்பாருங்க. அந்த கேட்ச் மட்டும் விட்டுருந்தாருன்னா அது 6 ஆகிருக்கும். மேட்ச் தோக்கிறதுக்கு கூட வாய்ப்பாக இருந்திருக்கு. சூரியகுமார் பக்காவாக அந்த கேட்ச் எடுப்பார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.